எனக்கு நாங்கள் கில்லி கேம் தமிழ் இந்த நம்ம பார்க்க போகிறோன்னா மை ஹோட்டல் இந்த கேம் தான் நம்ம விளையாட போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அதுதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ கேம் விளையாட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டே ஒருத்தன் வந்துருக்கான், இருங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ அவன் வந்திருக்கான். ஏன்டா நீங்களே க்ளீன் பண்ணிக்க மாட்டீங்களாடா? நம்மளை க்ளீன் பண்ணி கொடுத்தா தான் போவானுங்களாம். க்ளீன் பண்ணிடலாம், நம்ம க்ளீன் பண்ணால் தான் கஸ்டமர் தான் வருவாங்க. அதனால க்ளீன் பண்ணிக்கலாங்களா? ஓகே, க்ளீன் பண்ணிட்டோம். இந்த பெட்ரூமையும் க்ளீன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த பெட்ரூம் க்ளீன் பண்ணலாம். இந்த போன வாட்டி நான் லைக் சப்ஸ்கிரைப் டார்கெட் தந்துருந்தேன், யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல. இந்த வாட்டியாஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் 8 சப்ஸ்கிரைபர் இன்னும் 8 சப்ஸ்கிரைபர் வந்ததுன்னா லைவ் போடலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். 8 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 8 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும் கைஸ் நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம வந்து இது விளையாட முடியும். ஸ்ட்ரம்பிள் கைஸ் விளையாடணுன்னா நீங்கள் போடுங்க, லைக் போடு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ ஸ்டம்பிள் கைஸ் வாங்கினானா எனக்கு தெரியாதுப்பா. ஸ்ட்ரம்பிள் கைஸ் நான் மட்டும் விளையாட போகிறதில்ல, என் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் வராங்க. என் ஃப்ரெண்ட்ஸு வராங்க. ஒரு 2 பேர் வராங்க, இல்லை ஒரு 3 பேர் ஸ்டம்பிள் கைஸ் விளையாட. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கஸ்டமர் கூப்பிடலாம். வாங்க 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 அப்படி சொன்னால் தான் வருவாங்க, எல்லாம் வராதுங்க அவங்க. ஓகே, நட்டு தானே இன்னொரு ரூம் பண்ணிக்கலாம். க்ளீனர் நல்ல வேலை க்ளீனர் கிடச்சிருப்பா நம்மளுக்கு. இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி விட்ருங்கம்மா. இங்கே க்ளீன் பண்ணால் தான் இப்போ நம்மளால் இருக்க முடியுமா? சீக்கிரம் 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 சீக்கிரம். இப்போது இங்கே பாருங்க, டிப்ஸு போட்டிருக்காங்க. ஹோட்டலுக்கு ஆமாம் ஒரு டிப்ஸ் தருவாங்களே, அந்த மாதிரி இங்கே டிப்ஸு போட்டிருக்காங்க இவங்க. நல்ல வேலை, நல்ல கஸ்டமர் தான்ப்பா. நம்ம வேலைக்கு வரோம், நம்ம இதுக்கு கடைக்கு வரோம், நம்ம ஹோட்டலுக்கு வரவங்களுக்கு நான் பாட்டுன்னு வளர்றேன் கடை ஹோட்டலுன்னு. ஓகே, இப்போ நம்மளுக்கு 8 ரூபாய் தானா? 18 ருப்பீஸா? ஓகே, டிப்ஸு போட்டிருக்கீங்களா? ஆமாம், இங்கே போட்டிருக்கான் டிப்ஸ், அதுக்கு தான் வந்தேன். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் பொங்கலாம் போகலாம் போங்க கஸ்டமர், போங்க சார், போங்க மேடம். இப்படிலாம் ட்ரை பண்ணால் தான் நம்ம கடைக்கு வருவாங்க நிறைய பேர். ஓகே, ஏதாவது காசு போட்டிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்கள அமுச்சு விடலாம். நீங்கள் போங்க மேடம், பண்ணுங்க. அதுக்குள்ளே பண்ணிட்டாங்களா? இவங்க போட்டு போவாங்க. போட்டிருக்காங்க பாருங்க. டிப்ஸ் தாங்க இது. நான் கூட நினச்சிட்டேன் வேறு, ஆனால் அவங்க காசு விட்டு போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டேன். டிப்ஸா? ஆடு கடுப்பு எடுத்தது கைஸ். நாடா நீங்கள் கடுப்பு எடுத்தாதீங்களா? ஆடு ஒரு கடுப்பு. ஆடை தான் பண்ணணும். ஐயோ, ஃபஸ்ட்லேருந்து வருதுக்கா, செம்ம கடுப்பு. ஏதோ ஒன்று பரவாயில்ல, விடுங்க, விளாடலாம். அட்ஜஸ்ட் தான் பண்ணி ஆகணும். சீக்கிரம் வந்து தொலைங்கடா நீங்கள் வேறு. ஆமாம், இங்கே காசு இருக்குது, எடுத்துக்கலாம். வேறு எங்கன்னா காசு போட்டிருக்காங்களா? வேறு எங்கேயும் இல்லை. நம்மகிட்ட இப்போ 76 ருப்பீஸ் தான் இருக்குது. 10 இருந்தால் 110 ருப்பீஸ் இருந்தால் நம்ம இன்னொரு லெவல் 2 போயிடலாம். இல்லை கொஞ்சம் சீக்கிரம் காசு போட்டு போயாயோ. நான் நீங்கள் கண்ட்ரி ப்ரூட் இடியாட்டிக் நான்சென்ஸ்.
நெக்ஸ்ட்டு நீங்கள் போங்க சார், இல்லை நீங்கள் போங்க மேடம். கண்ட்ரி ஃப்ரூட் போடாமலே போயிட்டான் ஒவ்வொரு காசு கூட. நெக்ஸ்ட்டு நீங்களா போங்க போங்க போங்க. ஓகே, நம்ம போய்ட்டு அங்கே போய் காசு எடுத்துக்கலாம். காசு டிப்ஸு போட்டிருக்காங்க, எடுத்துக்கலாம். 10 கரெக்டாக கேட்ச் பிடிச்சிட்டோம். இங்கே லெவல் 2 வயசுது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. லெவல் 2 க்ரீன் பச்சை கலர். ஓகே, நமக்கு நிறைய காசு இருக்குது கைஸ். ஓகே டன் ஈஸியாக கிடச்சிடும். நெக்ஸ்ட் டாய்லெட் கட்டணும். டாய்லெட் தான் கட்டியா? அப்படியே தான் இருக்கு காசே போடல. கஞ்சி பிஸ்னாடி போட்டிருக்காங்க. சாரி மேடம், சாரிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னும் 51. இன்னும் கொஞ்சம் தான் நம்ம டாய்லெட் கட்டிடலாம். 90 வந்துருச்சு கைஸ். ஓகே, டாய்லெட் கட்டிடலாம். என்னடா அதுக்கு எதுக்குதான் ஸ்டார்ட் தரீங்க? திருப்பி ஒரு ஆள் வருதா? நான் வெளியே போயிட்டு வரேன். ஓகே, என்னடா இது எங்கடா வர? ஓகே, ஏதோ கட்டியிருக்கிறேன், பார்ப்போம். ஏன்டா இப்படி நிற்கிறீங்க? அர்ஜென்ட்டாக வருது. அர்ஜென்ட் எப்படி நிற்கிறாங்க பாருங்களேன் கைஸ். வாங்கலாம்டா. ஷவர் இல்லாதனால ஓப்பன் ஆகாதா? சீஸு டிஷ்யூ பேப்பர் இல்லாதனால ஓப்பன் ஆகாதான். டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு வந்துடலாங்க. டிஷ்யூ ஓகே, டிஷ்யூ பேப்பர் அதுக்கு ஒரு ஆள் செட் பண்ணணும். இப்போ நம்ம ஓகே, டிஷ்யூ பேப்பர் தீர்ந்துன்னா நம்மள கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் தீர்ந்தா நம்மள கேட்கக்கூடாது, எனக்கு கேட்கக்கூடாது. ஓகே, காசு சுற்றி வந்துருக்கானுங்க. 140 பேசாமல் 140 கொடுத்து இது எடுத்துடலாமா? க்ளீனர் எடுத்துடலாமா? 140 தானே? ஓகே, இன்னும் கொஞ்சம் காசு வந்தால் 140 க்ளீனர் ரெடி பண்ணிடலாம் கைஸ். ஸ்பீடா? ஓகே, யாரா நீங்கள் வந்துட்டு போட்டிருக்கீங்க? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் பார்ட் 1. இந்த கேம் ப்ளே பார்ட் 1 இதுதான். பார்ட் 2 வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கரெக்டாக போட்டுடுறேன். பார்ட் 2 நாளைக்கு இல்லைனா நாளைக்கு. ஓகே, நாளைக்கு சண்டே தானே போட்டுடலாம், விடுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, க்ளீனர் ஸ்பீடு க்ளீனர் வாங்கியிருக்கோம் நம்ம 140 பரவாயில்லன்னு. ஓகே, காசு வச்சுட்டு நிறைய காசு கிடச்சிருக்கு கைஸ். இந்த டாய்லெட்டு கட்டினோம், நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். ஆனால் நிறைய பேர் வராங்க பார்த்தீங்களா? சில கேம்லலாம் 1-2 பேர் தானே வருவாங்க. இந்த கேமில் என்னென்னா கொட்டை வரானுங்க. அதுதான் இல்லை ஹைலைட்டே. என்னன்னா நிறைய காசு போட்டு போகிறாங்க கைஸ் இவங்க. ஓகே, சரி, ஓகே, நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடலாம். பார்ட் 1 இதுதான். பார்ட் 1 கமெண்ட்டில் சொல்லுங்கள், போட்டுடலாம். ஓகே, இன்னும் ஒரு கஸ்டமரை மட்டும் பார்த்துக்கலாம். 2 கஸ்டமர் ஆச்சு. ஓகே, டன். காசு போட்டு போடாடே இல்லையா? எப்படி போகிறானுங்க பாருங்களேன், மெயின் பாயிண்டில் கை வச்சுட்டு. சரியான காமெடி கைஸ் அவங்களை பார்க்கும்போது. ஓகே, நெக்ஸ்ட்டு சரி, ஓகே, கேம் ப்ளே முடிச்சிக்கலாம். சரி, ஓகே, பாய் கைஸ்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்ட்ரம்பிள் கைஸ் போட முடியும். ஓகே பை.